வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களும் சமூக ஆர்வலர் பானுகம்ஸ் அவர்களும் நம்ம அரங்கத்துக்கு வந்திருக்கிறாங்க. வணக்கம். அறிவியல் பொறியியலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கலைப்புலத்தை நாம் மறந்துவிட்டோம்னு சென்னை ஐஐடி முன்னாள் இயக்குனர் MS ஆனந்த் நேற்று ஒரு விழாவில் பேசும்போது சொல்லியிருக்கார். ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய பட்டமளிப்பு விழாவில் பேசும்போது அவர் அப்படி சொல்லியிருக்கிறார். கடந்த 30-40 ஆண்டுகளாக பொறியியல், அறிவியல், தொழில்நுட்பம் ஆகியவற்றுக்கு அதிக முக்கியத்துவம் அளித்து கலைப்புலத்தை நாம் மறந்து விட்டோம் அப்படின்னு சொல்ற கருத்து உங்களுக்கு ஏற்புடையதுதானா? உண்மை. ஏன்னா நமக்கு தெரியும், கண்கூடாகவே இப்போது பொறியியல் கல்லூரிகளுக்கோ மருத்துவ படிப்புக்கோ இருக்கக்கூடிய முக்கியத்துவம் கலை அறிவியலுக்கு கிடையாது. குறிப்பாக கலை அறிவியலில் மாணவர்கள் யார் சேர்க்கப்படுறாங்க அப்படின்னா, மதிப்பெண் பெறாத மாணவர்களுக்கான கல்வி. அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்கள் எல்லாம் பொறியியல் மருத்துவம் படிக்க போயிடுவாங்க. குறைவான மருத்துவம் மதிப்பெண் பெற்றவங்களுக்கு தான் இது அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. அதிலும் குறிப்பாக தமிழ் இலக்கியம் படிக்கிறவங்க மதிப்பெண்ணே இல்லாதவங்க, ரொம்ப குறைவான மதிப்பெண் பெற்றவங்களுக்கு வேறு பாடப்பிரிவுகளில் இடம் கிடைக்காட்டா தமிழ் இலக்கியம் படிக்கலாம் அப்படின்னு. இது ஒரு ரொம்ப தவறான, இன்னும் சொல்லப்போனால் கலை அறிவியல் கல்லூரிகளினுடைய முக்கியத்துவத்தை நாம் முழுவதும் அறியாமல் இருக்கிறோம் அப்படிங்கிறதான் உண்மை. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதே தான் சார் சொன்னது தான். ஆனால் என்ன அப்படின்னா, கலை அறிவியல் படிப்பு எந்த அளவில் முக்கியத்துவம் பெறுகிறது அப்படின்னா, இது எல்லாமே தொழில் சார்ந்த படிப்புகள். ஒரு மெடிசன் ஆகட்டும், இல்லை இன்ஜினியரிங் ஆகட்டும், தொழிலை மட்டுமே அடிப்படையாகட்டும். ஆனால் ஒரு திங்கிங், ஒரு சிந்தனையையும் செயலூக்கத்தையும் உருவாக்குகிற, அந்த இளைஞர்களிடம் உருவாக்குகிற ஒரு படிப்புன்னு பார்த்திங்கன்னா இதாகத்தான் இருக்கும். இதை டெவலப் பண்ணாமல், இதை என்கரேஜ் பண்ணாமல், நாம் வெறும் தொழில் சார்ந்த இதுன்னு வரும்போது நாம் வெறும் வேலை செய்யும் இயந்திரங்களாக மனிதர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறோங்கிறதா. ஒரு சமூகம் சிந்தனை பயப்பட்ட ஒரு சமூகமாக இருக்கணும் அப்படின்னா அதற்கு இந்த மாதிரியான படிப்புகள் மிகுந்த முக்கியத்துவத்தை பெறணும். ஆனால் அது இல்லை அப்படிங்கிறத தான் நாம் இன்னைக்கு சொசைட்டியில் பார்த்துக்கிட்டு இருக்கோம், சமூகத்தில் பார்த்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஒரு சூழல் வந்ததற்கான காரணம் என்ன? அல்லது நாம் அப்படின்னு சொல்கிறோமே, அந்த நாம் யாரு அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக வருது. நாம் யாருங்கிறது எல்லாரும் சேர்ந்ததுதான். ஏன்னா ஒரு கட்டத்தில் ஒரு 70 அந்த ஐடி பூமுக்கு வர்றதுக்கு முன்னால் நாம் பார்த்தோம் அப்படின்னா வேலையில்லா திண்டாட்டம் பெரிய அளவில் இருந்தது. பெரிய இது இல்லை, டெவலப்மெண்ட்ஸ் இல்லை. அப்படிங்கும்போது ஒரு தொழில் சார்ந்த படிப்புக்கு ஐடி வந்த பிறகு எல்லோரும் அதை நோக்கி போகிறதுக்கு காரணம் ஒரு பொருளாதார வசதியை தேடி ஒரு இதுதான். அடிப்படையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாமல் ஒரு துறை மாத்திரம் நமக்கான வாழ்வியலை கொடுக்குதுங்கும் போது அதை நோக்கி போகிறதுங்கிறது தான். அதனுடைய விளைவு தான் இத்தனை இன்ஜினியரிங் காலேஜஸ் பெரிய வதவதன் வந்ததும், நாம் இந்த படிப்புகளை புறம் தள்ளியதும். இதுலேயும் வேலை வாய்ப்புகள் இருக்குங்கிறத நாம் உருவாக்கும் போது தன்னால் மக்கள் அதை நோக்கி போவாங்க. அப்போ அதனுடைய முக்கியத்துவத்தையும் இழந்துட்டோம், அதில் வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதையும் நாம் விட்டுட்டோங்கிறத தான் நான் பார்க்குறேன். ஒன்றை புறக்கணித்து ஒன்றை வளர்த்தார்கள் அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்படி இல்லை. இப்போது நம்ம அந்த படிப்புகளுக்கு நம்ம பொறியியல் மருத்துவத்துக்கு எப்போவுமே முக்கியத்துவம் இருக்க தான் செய்யுது. ஆனால் கலை அறிவியலை பொறுத்த மட்டும் கலை அறிவியல் கல்லூரிகளில் அவங்க படிக்கக்கூடிய படிப்புக்கு என்ன வேலை கிடைக்கும், அல்லது எதுக்காக அதை படிக்கிறாங்க, அதில் மேலாய்வுகள் செய்கிறதா இருந்தால் அதுக்கு என்ன சாத்தியங்கள் இருக்குது, எதுவுமே இன்றைக்கி தெரியாது. இன்னும் சொல்லப்போனால் இப்போ இந்த பொறியியல் மருத்துவக் கல்லூரிகளில் இருக்கக்கூடிய அந்த நேரடியாக கேம்பஸ் இன்டர்வியூன்னு அவங்க படித்து முடிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைச்சிருது. கலை அறிவியல் சார்ந்து எனக்கு தெரிஞ்ச அப்படி எங்கேயும் யாருக்கும் அவர் என்ன PhD பண்ணியிருந்தால் கூட எந்த வேலை வாய்ப்புக்கான சாத்தியங்களும் கிடையாது. இன்னொன்று, இந்த கலை அறிவியல் கல்லூரிகளினுடைய தரம் அப்படிங்கக்கூடியது பார்த்திங்கன்னா இந்த 30 ஆண்டுகளில் குறைஞ்சிக்கிட்டே வருது. குறிப்பாக தத்துவம். இப்போ நம்ம ஆசிரியர் தினமே ராதாகிருஷ்ணனோட பேரால் கொண்டாடுறோம். தத்துவம் படிக்கிறதுக்கு இடமே கிடையாது, தத்துவம் படிக்கிற மாணவர்களும் கிடையாது. தத்துவம் ஏற்கனவே இருந்த MA ஃபிலாசபி உட்பட பல இடங்களில் மூடப்பட்டுச்சு. இப்போ நமக்கு நல்லா தெரியுது என்ன அப்படின்னா, இது வெறுமனாக ஒருவரை அவருடைய ஊதியத்துக்கான கல்வியாக மட்டும்தான் பார்க்கணும். நீங்கள் படிக்கிறேன்னா படித்தா சம்பாதிக்கிறதுக்கு, அதுலேயும் குறிப்பாக அதிக வருமானம் ஈட்டக்கூடிய வெளிநாடுகளுக்கு போகக்கூடிய அந்த கல்வி தான் நமக்கு வேணும்னு நினைக்கிறோம். இவர் முன்னாள் சென்னை ஐஐடி முன்னாள் இயக்குனர் MS ஆனந்த் பேசும்போது சொல்றாரு, வெளியுலக அறிவு மட்டும் இல்லாமல் அகம் குறித்த அறிவும் சேரும்போது மனிதகுலம் எல்லையில்லாத வளர்ச்சி அடையும்னு நம்பப்பட்டது அப்படின்னு சொல்றாரு. அகத்தை முழுமையாக படித்திருந்தால் உலக போர்கள் நடந்திருக்காது, அணுசக்தி ஆயுதங்களையும் தயாரித்திருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாரு. அந்த அகம் அப்படிங்கிறது தத்துவம் சார்ந்தது மட்டும் இல்லை. இப்போ வரலாறு படிக்கிறதுக்கு, பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்கிறதுக்கு, ஆங்கில இலக்கியம் படிக்கிறது, இப்படி கலை அறிவியலுடைய பல்வேறு படிப்புகளுக்கு உலகம் முழுக்க முக்கியத்துவம் இருக்குது. இன்னும் கூட நீங்கள் அமெரிக்காவில் போய் ஒரு ஆங்கில இலக்கியம் படிக்கிறதுங்கிறது எளிதான விஷயம் கிடையாது. பிரிட்டனில் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியில் போய் சேர்ந்து ஏதாவது ஒரு லிட்ரேச்சர் படிக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. போட்டியான, இன்னும் சொல்லப்போனால் நமக்கு மருத்துவ படிப்புக்கு எவ்வளோ போட்டி இருக்கோ அதே போட்டி உள்ளதாக தான் நிறைய இடங்களில் இருக்குது. நமக்கு ஏன் இல்லை அப்படின்னா, நமக்கு இந்த கலை அறிவியல் கல்லூரிகளை நம்ம 2ஆம் பட்சமாக கருதுகிறோம். அந்த கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்களுடைய மனப்பாங்கையே அப்படி நம்ம உருவாக்கி வச்சுருக்கோம். நாம எல்லாமே ஒரு செகண்டரி லெவல். என்ன பண்ண போகிறாங்க? நான் ஒரு கலை அறிவியல் கல்லூரியில் பேச போகிறேன். அவங்க சொல்கிறாங்க, இங்கே படிக்கிறவங்கெல்லாம் குரூப் 3
டிஎன்பிஎஸ்சி குரூப் 3 எழுத போகிறவங்க அப்படின்னு. அவங்க ஏன் தன்னை ஒரு டிஎன்பிஎஸ்சி குரூப் 3 எழுத போகிறவங்களா நினைக்கிறாங்க? அதுக்குள்ளேருந்து படித்து வந்தவங்க தானே இன்றைக்கி ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸாகவும் வந்திருக்கிறாங்க. பெரும்பான்மையான இந்திய ஆட்சி பணியாளர்களாக இருக்கக்கூடியவங்க கலை அறிவியல் படித்தவங்க. ஆனால் அவ்வளோ பெரிய ஒரு பதவிக்கு வர முடியும் அப்படிங்கிறக்கூடிய நம்பிக்கையை இவங்ககிட்ட நம்ம உருவாக்கலை. மூணாவது, இந்த பாடங்களை, இந்த துறைகளை இதுக்கு முன்னாடி இருந்த அளவுக்கு அரசே முதன்மைப்படுத்தலை. அரசே முதன்மைப்படுத்தலை அப்படிங்கும்போது ஒரு சமூக சூழல், ஒரு விதமான வளர்ச்சியை நோக்கி சமூகம் போயிட்டு இருக்கும்போது அதற்கான தேவைகளை நிறைவேற்றுவதற்கான முன்னுரிமையை கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் அரசுக்கு இருக்கு. அதன் காரணமாகத்தான் பொறியியல், மருத்துவம், அறிவியல் தொடர்பான விஷயங்களுக்கு அரசு முன்னுரிமை கொடுத்தது, கலையை புறக்கணித்தது அப்படின்னு சொல்ல முடியுமா? அதாவது அரசு முன்னுரிமை கொடுப்பதுக்கு அடிப்படை காரணம் வந்து நம்மளுடைய பாப்புலேஷனை வந்து அவ்வளோ ஈஸியாக அது ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணுது. அப்படின்ற மாதிரி இவ்வளவு பெரிய பாப்புலேஷனுக்கு இவ்வளவு இளைஞர்கள் வெளியில் வரும்போது அவர்களுக்கான வேலை வாய்ப்புங்கிறதையும் அரசு தான் இது பண்ணணும். அப்போ அதற்கான வழிங்கிறது ஐடி மட்டுமே இருந்ததுங்கும் போது இன்ஜினியரிங்கை பெரிய அளவில் திறந்து விட்டாச்சு. இப்போ அதுவும் வந்து ஒரு இடத்துல ஸ்டாக்னேட் ஆகி நிற்குது. அங்கிருந்து வெளியில் வருபவர்கள் தரமான இன்ஜினியர்களாக வெளியில் வருவதில்லை. அது அப்ளிகேஷன் ஓரியன்டாக இல்லை, எல்லாமே தியரி பேஸ்டாக இருக்குது. வெளியில் வரும்போது அவர்கள் வேலைக்கான சரியான இவங்களா ப்ராடக்ட்ஸாக இல்லை அப்படிங்கிற ஒரு பார்வையும் வைக்கும். அப்போ இங்கே டீச்சிங்கிறது பெரிய அளவில் டைல்யூட் ஆகி எந்த அளவு எந்த அளவு ப்ராப்பராக கொடுக்கணுங்கிறதும் இல்லை. ரெண்டாவது, பியோர் மேத்ஸுக்கோ பியோர் சயின்ஸுக்கோ இன்றைக்கி பெரிய அளவில் டிமாண்ட் இருக்குது, அதற்கான தேவைகளும் இருக்குது, வேலை வாய்ப்புகளும் பெரிய அளவில் இருக்குது. ஆனால் கலை அறிவியல் கல்லூரிகளில் பியோர் மேத்ஸையோ பியோர் சயின்ஸையோ பெரிய அளவில் சொல்லி கொடுத்து அவங்கள பெரிய அளவில் ஒரு ப்ரொஃபஷனல்ஸாக உருவாக்குவதற்கான ஃபேக்கல்ட்டி இந்த இடத்துல பெரிய மிஸ் ஆகுது. ஆக இந்த இடத்துல வெறும் கல்விங்கிறத பார்க்காம அதை சொல்லிக் கொடுக்கும் திறமை வாய்ந்த ஆசிரியர்கள் எத்தனை பேர் இருக்காங்கங்கிறது பெரிய கேள்வி. எப்படி நாம் ஸ்கூலில் வந்து டீச்சர்ஸ் சரியான அளவில் இல்லை, தரமான டீச்சர்ஸ் இல்லைன்னு சொல்கிறோமோ, அதே போல் காலேஜ் எஜுகேஷன்லேயும் நீங்கள் அந்த மாதிரியான ஃபேக்கல்ட்டியோட இது வந்து பெரிய அளவில் குறையுது. ஒரு கல்வியில் வந்து உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டை உருவாக்குவது எந்த நிலையிலும் ஒரு பள்ளி மாணவனாக இருக்கணுங்கிறது இல்லை, கல்லூரி மாணவனுக்கு கூட அந்த இடத்துல நீங்கள் வந்து அந்த படிக்க வந்த சப்ஜெக்ட் மேலே ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட்டை உருவாக்கு. பெரிய அளவில் கண்டுபிடிப்புகள் இல்லைன்னு சொல்கிறோம், ஆனால் இன்றைக்கி பியோர் மேத்ஸோ பியோர் சயின்ஸோ எடுக்கிறதுக்கு ஆளே இல்லை. எடுத்த மாணவர்களை அதில் ஆர்வத்தை உருவாக்கும் மாதிரியான ஒரு கல்வியோ ஆசிரியர்களோ இல்லைங்கிறதையும் நாம் பார்க்கணும். ஆக இது ஒரு பெரிய ஒரு ப்ராட் இதில் தான் இதை பார்க்க முடியும். 2 செய்திகள், ஜூன் மாதம் ஒரு செய்தி, ஆகஸ்ட்லேயே ஒரு செய்தி. இப்போ ஒன்று 2015 மாணவர்களுடைய ஆர்வம் அதிகரிப்பு கலை அறிவியல் படிப்பில் இடங்களை அதிகரிக்க சென்னை பல்கலைக்கழக கல்லூரிகள் கோரிக்கைன்னு ஜூன் மாதம் ஒரு செய்தி இருக்குது. மாணவர் சேர்க்கை மிக மிக குறைவு, கலை அறிவியல் கல்லூரிகளாக மாற விரும்பும் பொறியியல் கல்லூரிகள், தொழில்நுட்ப கவுன்சிலிடம் விரைவில் விண்ணப்பம் அப்படின்னு சொல்லி இன்னொரு செய்தி இருக்குது. இன்றைக்கு ஐஐடி முன்னாள் இயக்குனர் MS ஆனந்த் இதை பற்றி பேசுகிறாரு. இதையெல்லாம் பார்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட காலச்சூழலில் ஒரு குறிப்பிட்ட கல்வி முறை அல்லது குறிப்பிட்ட கொள்கை இதுதான் சரி என்ற கருத்தை சமூகத்தில் உருவாக்குவதற்கு நிபுணர்கள் மத்தியில், வல்லுநர்கள் மத்தியில் தற்செயலாக நடக்குதா, யாருடைய தூண்டுதலே நடக்குதா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அரசு ஒரு திசையில் போக போகுதுன்னு தெரிஞ்சதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரியான கருத்துக்கள் சமூகத்தில் வருது. அது விதைக்கப்படுகின்றனவா அப்படிங்கிறது தெரியல, அல்லது யாரால் தூண்டப்படுகின்றனவாங்கிறது தெரியல. ஆனால் திடீரென்று கல்வியாளர்கள் எல்லாரும் நேற்று வரை சரி என்று சொல்லிட்டு இருக்கிற விஷயத்தெல்லாம் விட்டுட்டு இன்று புதிதாக ஒரு விஷயத்த பேசுகிறாங்க அப்படிங்கிற யதார்த்தத்தை பார்க்க முடியுது. அந்த மாதிரி இதில் ஏதாவது இருக்கா? இப்போ நமக்கு தெரியும், இப்போ நம்ம கண்கூடாவே பார்க்குறோம், 1,00,000 சீட் கிட்ட பொறியியல் கல்லூரியில் இடம் காலியாக இருக்குது, அங்கே மாணவர்கள் சேரல. ஒவ்வொரு ஆண்டும் இருக்குது. கடந்த 4-5 ஆண்டுகளாகவே இந்த சேர மாணவர்களுடைய சதவீதம் குறைஞ்சிக்கிட்டே வருங்கிறாங்க. இந்த வருஷம் அதிகபட்சம் குறைஞ்சிருக்காது. அப்படின்னா ஏன் அவங்க பொறியியல் படிக்க மறுக்கிறாங்க? இவ்வளோ ஆண்டு காலம் பொறியியல் படித்த, இன்னும் சொல்லப்போனால் அதிக பண வருவாய் தரக்கூடிய, வேலை வாய்ப்பு தரக்கூடிய ஒரு துறையை ஏன் படிக்க மறுக்கிறாங்க அப்படின்னா அதில் வேலை வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது உறுதியாயிருச்சு. இன்னொன்று, அதில் குறிப்பிட்ட சதவீதம் பேருக்கு தான் வேலை கிடைக்குது, மற்றவர்களுக்கு இன்னும் அவங்க பொறியியல் படித்தா கூட அவங்களுக்கு வேலை இல்லை. அப்படிங்கும் போது இதை விட வேலை இல்லைன்னு சொல்லும் போதே பானு சொன்ன இன்னொரு விஷயம், அவங்க வந்து அன்எம்ப்ளாயபிள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தும் வந்து தொழிலகங்கள்ல இருந்து முன்வைக்கல. இப்போ ஒரு பொறியியல் படித்த மாணவர் ஒரு 4,000-5,000 ரூபாய் சம்பளத்துக்கு வேலைக்கு போகிறவராகவும் இருக்காரு, அவரோட படித்தவர் வந்து 50,000-60,000 ரூபாய் சம்பளத்துக்கு வேலைக்கு போகிறார். ஒரே படிப்பு தான், ஒரே பட்டம் தான், ஆனால் அவங்க வந்து அவங்களுடைய படிப்பை முடிச்சுட்டு வந்தோடனே அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வேலை வாய்ப்புங்கிறது அந்த கேம்பஸில் செலக்ட் ஆனால் உண்டு. ஒருவேளை அப்படி தேர்வு பெறாத மாணவர்களுக்கு அவர்களுக்கு வேலை வாய்ப்புங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். இது நமக்கு நிதர்சனமாக தெரியுது. இன்னொரு பக்கம் அறிவியல் கலை கல்லூரியினுடைய முக்கியத்துவத்திலையும் என்ன படிப்புக்கு சேர்றாங்க, அங்கேயும் விஷுவல் மீடியா மாதிரியான இந்த வேலை வாய்ப்பு அதிக சாத்தியமுள்ள வகுப்புகளுக்கு தான் போய் சேர்றாங்க. யாரோ ஒருவர் இன்னும் வரலாறு எடுத்து படிக்கிறதில்ல, ஆர்வம் காட்டுறதில்லை. நான் சொன்னது மாதிரி தமிழ் இலக்கியம் படிக்க மாணவர்கள் விருப்பத்தோடு எத்தனை பேர்,
நான் தமிழ் இலக்கியம் படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆண்டுக்கு வர போகிறாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 1% பேர் கூட அப்படி விருப்பத்தோடு நான் தமிழ் இலக்கியம் படிக்கணும்னு வரமாட்டாங்க. இந்த கலை அறிவியல் கல்லூரியிலையும் கூட திருப்பவும் வருவாயிட்டக்கூடிய அல்லது ஒரு அதுக்கான சாத்தியமுள்ள படிப்புகளுக்கு மட்டும்தான் இருக்குது. அதுலேயும் பெரிய நகரங்களில் தான் இருக்குது. சின்ன நகரங்களில் அரசு கலைக்கல்லூரிகளில் இந்த சேர்க்கைங்கிறது குறைவாக தான் இருக்குது. அதுக்கு முக்கியமான காரணம் இங்கே படிக்கக்கூடிய இந்த படிப்புங்கிறது எதுக்காக, இதில் என்ன சாத்தியங்கள் உண்டு, என்ன அவங்களால் பண்ண முடியுங்கிறத பற்றி நமக்கு ஒரு தெளிவான நிலைப்பாடு இல்லை. அதை நாம் திருப்பி என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஏதாவது ஒரு கோர்ஸ் போய் படிங்க, படித்து முடித்த உடனே நீங்கள் ஒரு வேலை தேடிக்கோங்கிறாங்க. என்ன படிக்கணும், என்ன வேலை வைக்கணும்? இப்போ அவங்க கணிதம் பற்றி சொன்னாங்க. கணிதத்தில் ஆய்வு வரைக்கும் அவ்வளோ சாத்தியங்கள் இருக்குது. ஆனால் கணிதம் படிக்கக்கூடிய ஒருவருக்கு அதை பற்றின பெரிய அளவுக்கு தெரியலை. இன்னொன்று, அதை நோக்கி இந்த வகுப்பறைகள் செல்லலை. திருப்பவும் இது ஒரு டிகிரி. இந்த டிகிரி ஏன் தேவை? குறைஞ்சபட்சம் ஒரு அரசு வேலைக்கு போகணுன்னா அல்லது ஏதாவது ஒரு நிறுவனத்தில் வேலைக்கு போகணுன்னா அடிப்படையான அவங்களுக்கு ஒரு டிகிரி தேவைங்கிறதுக்காக அவங்க இந்த படிப்பை படிக்கிறாங்க. அதான் டிகிரி தேவை, வேலைக்கு போகணும், வேலைக்கு போவதற்கான ஒரு அடிப்படை தகுதி இந்த கல்வி அப்படிங்கிறத தாண்டி கல்விக்கு முக்கியத்துவம் நம்ம மத்தியில் இல்லை. கல்வி நிறுவனங்கள் தர்க்க அறிவை மட்டுமே கற்றுத்தர முடியும், படைப்பாற்றலை கற்றுத்தர முடியாதுன்னு சொல்றாரு. அந்த தர்க்க அறிவை கூட பெறக்கூடிய நிலையில மாணவர்கள் இருக்காங்களா, அல்லது வேலைக்கு போவதற்காக மட்டுமே தேவையான ஒரு கருவியாக கல்வியை பார்க்குறாங்களாங்கிற கேள்வியோடு தான் அதை பார்க்க வேண்டியது இருக்கு. அவருடைய அந்த ஸ்டேட்மெண்ட்டை எப்படி பார்க்குறீங்க? கல்வி நிறுவனங்கள் தர்க்க அறிவை மட்டுமே தர முடியும், படைப்பாற்றலை கற்றுத்தர முடியாது அப்படின்னு. அதாவது ஃப்ரீ திங்கிங்கிறது அதான் சொன்னேன் ஆரம்பத்திலேயே, அந்த சிந்தனையை தூண்டுவதுங்கிறது இந்த மாதிரியான படிப்புகளில் அதிக அளவில் பண்ணலாம். ஆனால் அதுக்காக ப்ரொஃபஷனல் கோர்சஸை அப்படியே பியூர்லி ப்ரொஃபஷனலாக வைக்கணுங்கிறதுல அதில் இந்த மாதிரியான ஒரு சின்ன ஒரு பேப்பரையும் சேர்க்கலாம். இந்த ஒரு பேப்பரும் நீங்கள் எழுதணும், அதுக்கும் மார்க்ஸ் உண்டு, இந்த இதுலேயும் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு தர்க்கத்தை அதில் கொண்டு வரலாம். எப்போவுமே ஒரு இன்னோவேஷன்ஸ் நடக்கணும் அப்படின்னா அது ப்ரொஃபஷனல் கோர்சஸில் கூட உங்களுக்கு ஃப்ரீ திங்கிங் இருந்தால் தான் பண்ண முடியும். ஒரு ரெஸ்ட்ரிக்டட் சொசைட்டி, நிறைய தலைகளை கொண்ட ஒரு சொசைட்டியில் கண்டுபிடிப்பு வரணும் அப்படிங்கும்போது அதை யாரால பெரிய அளவில் எல்லா தலைகளையும் உடைத்து சிந்திக்க முடியுதோ அவங்களால தான் அடுத்த அளவில் போகும். அது வெறும் கிரியேட்டிவிட்டிங்கிறது இன்னோவேஷன்ஸுக்கும் தேவை. அதே மாதிரி எழுத்தாற்றலுக்கோ இல்லை ஒரு படைப்பாற்றலுக்கோ எல்லாவற்றுக்குமே அந்த ஃப்ரீ திங்கிங் இருந்தால் தான். ஃப்ரீ திங்கிங் எப்போ வரும்? நீங்கள் கதவுகளை திறந்து விடும்போது தான். இது மட்டும்தான் நீங்கள் படிக்கிறீங்க அப்படிங்கும்போது அதற்குள்ளேயே தான் உங்களுடைய சிந்தனை செயல் எல்லாமே இருக்கும். அதுவும் தரமற்றதாக போகும்போது அங்கே ஃபீல்டில் போய் ஒர்க் பண்ணும்போதும் அந்த இது அந்த எபிலிட்டியும் போயிடுது. அந்த மாதிரியான ஒரு சிக்கலை தான் நம்ம இப்போ பார்க்கணும். ஃப்ரீ திங்கிங், சுதந்திரமான சிந்தனைக்கு தேவையானதுன்னு பார்த்தா இலக்கியமும் தத்துவமும் பற்றிய அறிவு இருந்ததுன்னா ஓரளவுக்கு சுதந்திரமாக சிந்திக்க முடியும். நீங்கள் இது அறிவியல், தொழில்நுட்பம், பொறியியல் இந்த மாதிரியான விஷயங்கள் படிக்கும்போது ஒரு பாடமாக இலக்கியத்தையோ அல்லது தத்துவத்தையோ படிக்கக்கூடாதுன்னு இதே ஒன்று இருக்கா? ஒன்றை ஒன்று துண்டிப்பதற்கான பின்னணி என்ன? இல்லை, அவங்களும் முதலாண்டு பொதுவாக இலக்கியம் படிக்கிறாங்க, ஆங்கிலம் படிக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் நிறைய கல்லூரிகளில் அந்த முதலாண்டு அவங்களுக்கு நேரடியாக அவங்க படிக்க விரும்புகிற படிப்பு இல்லை. என்னென்னா அவங்க பொறியியல் படிக்கலாம் அல்லது கலை இலக்கியம் படிக்கலாம், ரெண்டுக்குமே படைப்பாற்றல்ங்கிறது தேவைதான். ஆனால் அந்த படைப்பாற்றலை அந்தந்த வகுப்புகளில் எப்படி அறிமுகப்படுத்தப்படுது? இப்போ கலை அறிவியல் கல்லூரியில் சேர்ந்த உடனே அவங்களுக்கு படைப்பாற்றல் பேரிட்டுறாது. அதுக்கு பதிலாக என்ன ஆகும் அப்படின்னா அதுக்கான வாய்ப்புகள் அங்கே அமையணும். வகுப்பறைங்கிறது எப்படி இருக்குது? இங்கேயும் மதிப்பெண் பெறதான் வகுப்பறை, அங்கேயும் மதிப்பெண் பெறதான் வகுப்பறை. ஒருவேளை இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கக்கூடிய ஒரு மாணவரும் அங்கேயே சிவில் படிக்கக்கூடிய மாணவருக்கும் வேற்றுமை இருக்குது. அவரை சிவில் படிக்கக்கூடிய ஒரு மாணவரை அதே பொறியியல் கல்லூரியிலேயே அவர் படிக்கக்கூடிய படிப்புங்கிறது ஏதோ ஒரு கட்டிடம் கட்டுவதற்கான படிப்புங்கிற மாதிரி ஒரு கீழான நிலையில் பார்க்குறாங்க. அதுவே ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ண போகிறாரு அப்படின்னா அது உயர்வான படிப்பு மாதிரி இருக்குது. அப்படி இல்லை, ஒரே படிப்பு தான். எல்லா படிப்புக்குமே அந்த கல்வியோடு சேர்ந்து ஒரு படைப்பாற்றலுக்கான, இன்னும் சொல்லப்போனால் சுய சிந்தனை உள்ளவங்களுக்கு தேவைதான். அது எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த வகுப்பறையின் வழியாக உருவாகிற கல்வியை நாம் எப்படி அறிமுகப்படுத்துகிறோம்? ரெண்டு பக்கமும் கற்றுக்கொள்கிறதும் ரெண்டு பக்கமும் உரையாடுறதும். வகுப்பறைங்கிறது ஒரு ஆசிரியர் அவர் நின்று பாடம் கற்பிக்கக்கூடிய ஒரு இடமா இல்லாமல் பகிர்வதற்கான இடமா இருக்கும்போது தான் அந்த படைப்பாற்றல் உருவாகும். ஒன்றை புதுசாக செய்ய சொன்னால் தானே, புதுசாக ஒன்று செய்ய சொல்லி இப்போ சயின்ஸில் ப்ராஜெக்ட்னு கொடுக்குறாங்க. அந்த ப்ராஜெக்ட் அப்படிங்கக்கூடிய கொடுக்கறதோட நோக்கமே வெறுமனா அவங்களுக்கு இருக்கக்கூடிய விஷயத்த இல்லை, அதுக்கு பின்னாடி ஒரு படைப்பாற்றலை தூண்டுறதுக்கு தான். கலை அறிவியல் கல்லூரியிலையும் அப்படி நடக்குது. என்னென்னா இதுக்கான சதவீதம் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. ஏன்னா ஆரம்ப கல்வியிலேருந்தே நம்ம அவங்களை எப்படி படிக்கிறோம்? ஒரு பிராய்லர் கோழி மாதிரி வளர்க்குறோம். இத்தனை நாள் இவ்வளோ மதிப்பெண், இவ்வளோ வாங்கிட்டியா, பொறியியலில் இடம் உண்டு, 4 வருஷம் படிச்சிட்டியா, நீ அமெரிக்காவுக்கு போயிடலான்னு. அப்போ தெளிவாக நம்ம அவங்களை திட்டமிடுறோம் அப்படின்னா அவங்களுக்கு இவ்வளோ தான் ஃபோக்கஸ். அதுக்கு பிறகு எப்படி படைப்பாற்றல் வரும்? படைப்பாற்றல் வருவதற்கான சூழல் வகுப்பறையில் கல்வி நிலையங்களில் இருக்கணும். முதல்ல எந்த கல்லூரிகள்லையும் அவங்களுக்கு நூலகத்தை பயன்படுத்த மாட்டாங்க,
புத்தக கடைகளே கிடையாது, புத்தகம் படிக்கிற பழக்கமே இல்லையே. இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்லலாம். அதாவது இந்த கேட் ஜிஆர்இ எக்ஸாம்ஸில் ஒருத்தர் சமீபத்தில் இது பண்ணிட்டு அந்த டெஸ்ட் எழுதிட்டு வந்து சொன்னார். அதில் பராக் மூமெண்ட் பற்றி இருந்தது. பராக் மூமெண்ட் ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷனுக்கு முன்னால் பெரிய அளவில் ஒயிட்டில் பெரிய ஆர்கிடெக்சர்லேருந்து நிறைய அந்த மூமெண்ட்னால உருவாச்சுன்னு சொல்லலாம். ஒரு பெரிய அளவில் ஒரு ஆடம்பரத்தோட இதாக அது இருந்தது. அது பெண்களால் உருவானதுன்னு கூட ஒரு இது சொல்லுவாங்க. ஆனால் அவருக்கு அதை பற்றி தெரியலை. ஒவ்வொரு இயர்ஸ் அது படிச்சிருந்தாங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஆனால் எக்ஸாம்ஸில் அது வருது. அப்போ அவர் எதோட அதை கனெக்ட் பண்ணுறாருன்னா, சினிமாவில் பராக்னு சொல்லுவாங்க. அப்போ ஏதோ ஒன்று இது பண்ணுது அப்படின்னு சொல்லி அதை ரிலேட் பண்ணி எழுதினார். ஓரளவு அது வந்து சரியான ஆன்சரை கொடுத்தா கூட அவருக்கு இந்த பற்றி தெரியலைங்கிறது அந்த இடத்துல. அவர் இன்ஜினியரிங் முடிச்சாச்சு, கேட்டும் ஜிஆரையும் எழுதக்கூடியவருக்கு இது தெரியலை. அடிப்படையான ஒரு விஷயம். ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன் தெரிஞ்சவங்களுக்கு அதனுடைய முந்தைய அந்த காலகட்டம் தெரிஞ்சிருக்கும், ஆனால் தெரியலை. ஆக இதுதான் நீங்கள் இன்ஜினியரிங் முடிச்சா கூட நீங்கள் அடுத்து போகும்போது இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் இதெல்லாம் கண்டெயின் பண்ணி தான் கொஷின் பேப்பர் வருதுங்கும் போது நீங்கள் அடிப்படை அளவில் பிரைமரி எஜுகேஷன்லையோ ஸ்கூல் எஜுகேஷன்லையோ காலேஜ் எஜுகேஷன்லையோ இதெல்லாம் சேர்க்கணும். இந்த மாதிரி ஒயிட் ரீடிங் இல்லாமல் நீங்கள் அதெல்லாம் பாஸ் பண்ண முடியாதுங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். தொழிலாளர்களுடைய எண்ணிக்கையில் ஆண் தொழிலாளர்களுக்கு சமமாக பெண் தொழிலாளர்களுடைய எண்ணிக்கையும் இருந்தால் வளர்ச்சி அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி IMF தலைவர் சொல்றாங்க. IMF சொல்லுதுங்கிறதுக்காக இதையும் எதிர்க்க வேண்டியதில்லை அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு நிலைமை வந்தால் சரிபாதியாக உழைக்கும் மக்களில் சரிபாதியாக பெண்கள் இருந்தாங்கன்னா அமெரிக்காவினுடைய மொத்த உற்பத்தி வந்து 5%, ஜப்பானுடைய மொத்த உற்பத்தி 9%, இந்தியாவினுடைய மொத்த உற்பத்தி 27% அதிகரிக்கும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்டை முதல்ல அடிப்படையில் நீங்க எப்படி பார்க்குறீங்க? இல்லை, பெண்கள் உண்மையில் அதிக உழைக்கிறாங்க. குறைஞ்சிக்கிட்டே வரக்கூடிய எண்ணிக்கைங்கிறது ஆண்களுடைய எண்ணிக்கை தான். ஆண்கள் உழைக்கிறத குறைச்சிக்கிட்டே வராங்க. நம்ம கண்கூடாக பொது வெளிகளில் பார்க்குறோம். வேலை செய்யாமல் சும்மா வந்து இப்படி வீதியில் உட்காந்துட்டு வெட்டி அரட்டை அடிச்சுட்டு இருக்கிற பெண்களை எங்கேயுமே இந்தியாவில் பார்க்க முடியாது. ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பெண்கள் உழைப்பதுக்கான ஊதியம் ஆண்கள் உழைப்பதுக்காக கொடுக்கப்படுறதில்ல. ஒரே வேலையை பெண் செய்யும் போது அதில் பாதி ஊதியம் தான் கொடுக்கப்படுது. ஒரு நிகரான ஊதியமும் நிகரான வாய்ப்பும், இன்னும் சொல்லப்போனால் நிகரான சாத்தியங்களையும் நம்ம உருவாக்கினா நிச்சயமாக பெண்கள் உழைப்பதுக்கு தயாராக தான் இருக்காங்க, முன் வந்துகிட்டே தான் இருக்காங்க. பல்வேறு துறைகளில் நம்ம காலத்தில் தான் முதல்ல பெண்கள் அந்த துறையில் முக்கியமான இடத்துக்கு வந்திருக்காங்க. அப்படின்னா இந்த வாய்ப்புகள் அவங்களுக்கு வழங்கப்படலைங்கிறது தான் உண்மை. இன்னொன்று, அதுக்கான அங்கீகாரம் வழங்கப்படலை, அதுக்கான ஊதியம் இல்லை. சரி, பணியாற்றுகிற பெண்களுக்கு என்ன இருக்குன்னா, பணியாற்றுகிற சூழல் உகந்ததாக இல்லை. ஒரு ஆணுக்கு பணி சூழலில் கிடைக்கக்கூடிய விஷயங்கள் எதுவுமே அவங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஒரு அடிப்படையான ஒரு சின்ன வேலையிலேருந்து ஒரு உயர் பதவி வரைக்கும் எல்லா பெண்களும் அச்சத்தோடையும் நெருக்கடியோடையும், இன்னும் சொல்லப்போனால் இந்த வேலையை அவர்கள் பொருளீட்டுவதற்கான நிர்பந்தத்தின் காரணமாக தான் செய்கிறாங்க. அப்போ நமக்கு இந்த தேவைங்கிறது உண்மை தான். அப்படி ஒரு வேளை அது சமமதத்தில் இருந்தால் வளர்ச்சி அடைங்கிறது உண்மை தான். அதுக்கான சூழலை நம்ம எப்படி உருவாக்க போகிறோம், அப்புறம் உழைக்கக்கூடிய பெண்களுக்கு நம்ம என்ன இடத்த கொடுத்து வச்சுருக்கிறோம், அதுதான் நான் எனக்கு பொறுத்தவரை முக்கியம்னு நினைக்கிறேன். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உலக அளவுலேயும் அது உண்மைதான். ஆனால் இந்தியாவில் இன்னும் கொஞ்சம் மோசமான ஒரு நிலைமைன்னு தான் பார்க்குறேன். என்னதான் ஈக்குவாலிட்டி பேசினாலும் ஒரு மேல் சாவனிஸ்டிக் சொசைட்டி, மேல் டாமினேட்டர்னு கூட நான் சொல்லுவேன், மேல் சாவனிஸ்டிக் சொசைட்டியில் வந்து பெண்கள், உழைக்கும் பெண்கள், பெரிய அளவில் படித்து நல்ல சம்பளம் வாங்குகிற பெண்கள் கூட பொருளாதார சுதந்திரம் எந்த அளவு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் கிடையாது. ஏன்னா அந்த கணவன்கிற அந்த ரோல் வந்து ப்ளே ஆகும்போது அந்த இடத்துல பெண்களுடைய இது என்னவாகுது, சுதந்திரம் என்ன ஆகுதுங்கிறது பெரிய கேள்விக்குறி. ரெண்டாவது, ஈக்குவல் பே கிடையாது, அது ஒரு பெரிய டிஸ்கிரிமினேஷன் பெண்களுக்கு. அப்போ அந்த இதில் வந்து அது ஒரு பாயிண்ட் நல்லா சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் என்ன வந்து அந்த மானியங்களை நீங்கள் கொடுக்கும்போது, ஒரு குடும்பத்துக்கான மானியத்தை நீங்கள் கொடுக்கும்போது, அந்த குடும்பத்தில் பெண் குழந்தை இருந்தால் அது பள்ளிக்கு செல்லணும், பள்ளி படிப்பை முடிக்கணும், கல்லூரி படிப்பை முடிக்கணுங்கிறத என்ஷூர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அந்த மானியங்களை கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரு வகையில் ஒரு சரியான இதாக இருக்கும், ஏன்னா ஒரு பூஸ்டாக இருக்கும், பெண் கல்விக்கான பூஸ்டாக அது இருக்கும்னு நான் பார்க்குறேன். அதே மாதிரி ஈக்குவல் பே கிடையாது. ரெண்டாவது, எந்த ஒரு சமூகத்தில் எந்த தளத்துக்கு போனாலும் அரசியல் உட்பட பெண்கள் போகணும்னா நிறைய இதை ஒரு நெருப்பாற்றில் நீந்துறது தான் அது. அது சாதாரண கிளார்க் வேலையாக இருக்கலாம், இல்லை பியூன் வேலையாக இருக்கலாம், இல்லை உச்சபட்ச பதவியில் அதிகாரத்தில் உச்சபட்சத்தில் அரசாங்கத்தையே வழிநடத்துகிற உச்சபட்ச பதவியில் இருக்கிற பெண்களாக இருந்தாலும் சரி, டெய்லி வந்து ஒரு டிஸ்கிரிமினேஷனை தாண்டி தான் நீங்கள் வந்து அந்த நாளை கடத்தணும். அப்படிங்கிறது என்ன மாதிரியான இது, எதற்காக இந்த மாதிரியான ஒரு நிலை பெண்களுக்கு மாத்திரம் இருக்கணுங்கிறது அடிப்படையான கேள்வி. ஆனால் அதை செய்து கொண்டே இருப்பது படித்த ஈக்குவாலிட்டி பேசுகிற ஆண்கள் கூட அதை செய்கிறாங்க. அப்போ இதற்கான தீர்வு எங்க? இந்திய சமூகத்தில் அப்படின்னு நீங்கள் குறிப்பாக சொல்கிறீங்க. இந்திய சமூகத்தில் அந்த மாதிரி ஒரு மனநிலை ஆண்கள் மத்தியில் மேலோங்கி நிற்கிறதுக்கு, அதாவது சமத்துவம் பேசுகின்ற ஆண்களுடைய மனசில் கூட சப்கான்ஷியஸாக அந்த மாதிரி உணர்வு இருக்கிறதுக்கு, ஒரு போராட்டம் மூலமாக அதில் வெளியில் வரலன்னா அவங்களும் அந்த மாதிரியான உணர்வுக்கு ஆட்படுகின்ற ஒரு சூழலில் ஆண்கள் இருப்பதற்கு அடிப்படையான
காரணம் என்ன அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? அடிப்படையான காரணம் வந்து அந்த வழி வழியா வந்த இதுதான். ஆனா அதை வழி வழியாங்கிற சிந்தனை வந்து எங்கிருந்து தொடங்குது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கேள்வி. அது குடும்பம்ங்கிற அமைப்புல இருந்தா, இல்ல அது மதம் சார்ந்த கல்வியில இருந்தா, எங்கிருந்து அந்த மாதிரியான சிந்தனைகள் தொடங்குது? அது மதம் சார்ந்த கல்வினா மதமுமே மனிதர்களால் உருவாக்கப்பட்டது தானே. ஒவ்வொரு இயர்ஸ் யாரு தனக்கு சாதகமான ஒரு எப்படி நாம அரசியலை எப்படி நமக்கு சாதகமாக அதிகாரத்தில் இருப்பவர்கள் தங்களுக்கு சாதகமாக கட்டமைக்கிறார்கள், அதே போலதான் மதம் ஒவ்வொரு இயர்ஸ் அது வேறு வேறு வடிவங்கள் எடுத்து ஒவ்வொரு முறை ஒரு மேல் டாமினேட்டட் சொசைட்டியில் அது மேலுக்கான ஒரு இடமாகத்தான் மதமுமே ஆக்கப்பட்டிருக்கு. ஆக எல்லாமே மேன்மேடு தான். மேன்மேடுங்கும் போது இந்த இடத்தில் அது மேல்மேடாக இருக்கிறது இந்தியாவில். அப்படிங்கும்போது அது எல்லாமே நாம மதம்னு குறை சொல்ல முடியாது. மதத்தை உருவாக்கிய மனிதர்கள் யார்? ஆண்கள் தான் பெரிய அளவில் இருக்கு. அப்ப அவங்க என்ன தனக்கு சாதகமாக உருவாக்குகிறார்? அது அரசியலாகட்டும், சமூகத்தில் பல விஷயங்களாகட்டும், மதமாகட்டும், எல்லாமே மேல வச்சு தான் உருவாகுது. மேல் உருவாக்கிய ஒரு விஷயம் தனக்கு சாதகமான ஒன்றாக இருக்கிறது. ஆனா இயற்கையில் ஆணை விட பெண் வந்து குவீன் பீ மாதிரி தான். அவர்களுக்கான சரியான இதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்க பெரிய அளவில் ஷைன் பண்ணுவாங்க, பெரிய அளவில் அவங்களால மல்டி டாஸ்கிங் பண்ண முடியும். எல்லாம் தான் சார் சொல்லும்போது ஒன்று குறிப்பாக நானும் அதே தான் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் வந்து எப்படி விமன் எம்பவர்மெண்ட்டை நாம் பேச இந்தியா மாதிரியான ஒரு மேல் டாமினேட்டட் சொசைட்டியில் என்ன ஆகுது அப்படின்னா, ஆண்கள் எல்லாம் சோம்பேறிகளாக மாறிக்கொண்டிருக்காங்க. ஏன்னா ஒரு குடும்பத்தில் தன்னுடைய மனைவி வேலைக்கு போவா, இல்லை ஏதோ ஒரு வகையில் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்கான்னு ஆண் வந்து ஒரு ரெஸ்ட் எடுக்கக்கூடிய ஒரு இதில் போயிட்டோம். நாம் எதுக்கு வேலை பார்க்கணும், நாம் எதுக்கு கஷ்டப்படணும்? இந்த மேல் டாமினேட்டட் மைண்ட் இருக்குல்ல, இது இந்த மாதிரியான ஒரு எதிர்மறையான விளைவுகளையும் கொடுத்துக்கிட்டு இருக்குங்கிறதையும் நாம் கவனத்தில் கொள்ளணும். எதிர்மறையான விளைவுகளை கொடுத்துட்டு இருக்கு. ஆண் பெண் வேலை பார்க்கும்போது ஆண் வந்து வேலைக்கு போகாமல் சோம்பேறியாக மாறுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது சோம்பேறியாக மாறுவதற்கு நீங்க சொன்னதற்கான பொருளும் கிட்டத்தட்ட அதுதான். நான் சோம்பேறியாக மாறுறாருன்னா அது உளவியல் ரீதியாகவா, இல்லை வேறு காரணிகள் காரணமாக அவர் வந்து செயலிழந்து போறாருன்னு சொல்ல முடியுமா? அப்படி இல்லை, அவங்க சோம்பேறி ஆகிறாங்கன்னு மட்டும் எடுத்துக்க முடியாது. இப்போ உங்க சொன்னதை ஒட்டி இன்னொரு விஷயம் சொல்லலாம். இப்படி ஒரு இந்திய ஆண் ஏன் இப்படி நடந்துக்கிறான் அப்படின்னா, பண்பாடு தான் இதுக்கு முக்கியமான காரணம். அந்த பண்பாடு இந்தியா முழுவதுமே பெண் குறித்து ஒரு சிந்தனையை உருவாக்கி வச்சிருக்கு நூற்றாண்டு காலமாக. அது எப்படி இருக்குன்னா, ஆணுக்கு கீழே தான் பெண், சமமானவ கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் ஆண் தன்னுடைய தேவைகளுக்காக பெண்களை பயன்படுத்திக்கலாம். இன்னொன்று ஆணை வந்து சுகப்படுத்தவும், அவனோட சந்தோஷங்களை அதிகப்படுத்தவும், இன்னும் சொல்லப்போனால் அவன் சார்ந்த விஷயங்களுக்கு உதவி செய்வதும் தான் பெண்ணோட முக்கியமான வேலை. ஒரு சமூக தளத்தில் அவனுக்கு இணையாக நிர்வாகம் செய்வதும், அவனோட இணைந்து பொருளாதார விஷயங்களை உதவி செய்கிறதும் பெண்ணோட வேலையே இல்லை. அது எந்த ஆணாக இருந்தாலும், அந்த ஆண் இந்தியாவினுடைய எந்த பகுதியில் இருந்தாலும் அவனுக்கு இந்த எண்ணம் தான் இருக்குது. இப்போ பழங்குடி மக்கள்கிட்ட பாருங்கள், பழங்குடி மக்கள்கிட்ட அவங்ககிட்ட வேற ஒரு பண்பாடு இருக்குது. அங்கே ஆணும் பொண்ணும் இணையாக தான் வேலை பார்க்குறாங்க, ஒன்றா தான் காட்டுக்கு போகிறாங்க, ஒன்றா தான் இருக்காங்க. அவங்களுக்குள்ளேயும் பேதங்கள் இருக்குது, ஆனால் அந்த பேதங்கள் பாலின ரீதியான பேதங்களாக இருக்குது. ஆனால் உழைப்பில் பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட பெரிய வேறுபாடு இல்லை. ஆனால் இந்த நாகரீகம் அடைந்த பண்பாடு மிக்கவர்களாக நினைக்கக்கூடிய நம்மகிட்ட நூற்றாண்டு காலமாக ஒரு விஷயம் ஆழமாக ஊடுருவப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா, பொண்ணுன்னா இப்படி தான் ஒரு பொண்ணை வச்சுருக்கணும், பாதுகாப்பாக தான் நம்ம வந்து அவளை வளர்க்கணும், ஒரு கண்ணாடி பொருள் போல தான் அவளை கையாளணும். இன்னும் சொல்லப்போனால் பொண்ணோட இடம் இவ்வளோ தான். இதை எல்லா தருணங்களையும் திருப்பி நாம் நம்மளோட கல்வியின் வழியாக வலியுறுத்துகிறோம், நம்மளுடைய எழுத்தின் வழியாக வலியுறுத்துகிறோம். பண்பாடு சம்மந்தமாக பேசும்போது எல்லாம் இந்த விஷயங்களை நம்ம மறைமுகமாக சொல்லிக்கிட்டே வரோம். இதுக்கு எதிராக தான் இவ்வளவு நூற்றாண்டுகளாக பெண்கள் போராடிட்டே இருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் இந்த பண்பாடு தான் அவங்கள அழுத்துகிற மிகப்பெரிய சுமை. இந்த பண்பாட்டை ஒன்று காப்பாற்றி வைக்கணும் இல்லையா, அதுக்கு தான் மதம் தொடர் நிற்கிது. இந்த பண்பாடு வேணுங்கிறதுக்கு மதம் வந்து கூட சேர்ந்துக்கிறது. ஏன்னா அதனுடைய நல்ல விஷயங்களை எல்லாம் நான் தான் நிர்வாகம் பண்ணுறேன், அப்போ நீங்கள் பாருங்கள். அது வந்து இன்னும் சொல்லுது, பெண்களுக்கு நான் ஒரு சுதந்திரம் கொடுக்குறேன், எளிமையாக உள்ளே வரலாம், அவங்களுக்கான தீர்வெல்லாம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இன்னும் அதிகமாக அவங்கள ஒடுக்கக்கூடியதாக இருக்குது. கல்வியும் இன்றைக்கி இருக்கக்கூடிய நவீன சிந்தனையும் அதனால் கிடைத்த வாய்ப்புகளும் தான் இந்த பெண்களுக்கு இன்றைக்கி ஒரு மாற்று பார்வையை உருவாக்கியிருக்கு. அதுலேருந்து தான் இவங்க கேள்வி கேட்குறாங்க. அதுலேருந்து தான் இந்திய சமூகத்தில் பெண்ணோட இடம் என்ன அப்படிங்கக்கூடிய இடம் உருவாகுது. ஆனால் நூற்றாண்டுகளாக இதை தாண்டி தான் பெண்கள் வந்து தொடர்ந்து தன்னை வளர்த்துட்டே வந்திருக்காங்க. நம்ம காலங்கிறது என்னென்னா, நம்ம காலத்தில் நவீன சிந்தனைகள் தொழில்நுட்பம் வந்த பின்னாடி இந்த அடிப்படை பண்பாடு மாற ஆரம்பிக்குது. அப்போ இதை தான் முக்கியமான காரணம். இன்னொன்று, ஆண்கள் சும்மா இருக்கிறாங்க அப்படின்னா, இந்த ஆண்கள் பொதுவாகவே இன்றைக்கி பார்த்தா மதுவின் காரணமாகவும் சரி, பல்வேறு அவங்களுடைய வாழ்க்கை முறையின் காரணமாகவும் சரி, உழைக்க விரும்பாதவர்களாக வராங்க. எவ்வளோ பேர் உழைக்கிறாங்க. நான் இந்தியா முழுக்க பயணம் பண்ணுறேன், போகிற இடங்களில் பார்க்குறேன். ஒரு நாள் காலையில் எந்த நேரம் போனீங்கனாலும் சாலை ஓரத்தில் சும்மா உட்காந்துருக்கிற ஆட்கள் நிறையா பார்க்க முடியுது. சும்மா உட்காந்துருக்கான், அவன் நாள் முழுக்க என்ன செய்வான், சும்மா தான் உட்காந்துருப்பான். நான் போயிட்டு திருப்பி வரும்போதும் அதே இடத்துல தான் உட்காந்துருக்கேன். என்ன பண்ணுவாங்க? ஒன்றும் பண்ண மாட்டாங்க. சும்மா இப்படி உட்காந்து கூடிட்டு இருக்கக்கூடிய பெண்களை நான் பார்த்ததே கிடையாது. அப்படி எங்கேயாவது ஒரு பெண்கள்
ஒரு சாலை ஓரத்தில் ஒரு 10 பேர் காலைல இருந்து உட்கார்ந்து சாயங்காலம் வரைக்கும் உட்கார்ந்துருக்காங்கன்னு நான் இது வரைக்கும் எங்கேயும் பார்த்தேன். அவர்களுக்கு வேறு விதமான பணிகள் வந்து இடப்பட்டிருக்குது இல்ல, குடும்ப இடப்படலை, அது நிர்பந்திக்கப்பட்டிருக்கு. அவர்களும் இப்படி ஓய்வெல்லாம் எடுக்கலாம் தான். என்னன்னா எடுக்கிறத இந்த பண்பாடு அனுமதிக்காது. சும்மா ஒரு பேருந்துக்காக காத்திருக்கிற பொண்ணு 10 நிமிடம் கூடுதலாக காத்திருந்தாலே இந்த பொண்ணு ரொம்ப நேரமாக நின்றுட்டு இருப்பா அப்படிங்கிறாங்க. அவள் மேலே ஒரு விசேஷ கவனம் வந்துடும், உடனே அவள் குற்றச்சாட்டுக்குள்ளாகப்படுவா. அப்போ என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால், இங்கே ஆண்கள் இப்படியான ஒரு வாழ்க்கை முறையை வாழலாம். அது கீழ்த்தட்டுலேருந்து மேல்தட்டு வரைக்கும் வாழலாம், வாழ்கிறதுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கோம். என்ன அனுமதிக்கிறோம் அப்படின்னா, அப்படிலாம் அவர் இருக்கலாங்க, ஏன்னா அவர் பொறுப்பான குடும்பத் தலைவர், அவங்க வெயிட்டில் எல்லாம் பார்த்துக்கிடுவாங்க. அப்போ இவர் என்ன பண்ணுவார்? இவர் ஒன்றும் பண்ண மாட்டார். பொறுப்பற்று இருப்பதுங்கிறது ஆணுக்கு கிடைத்திருக்கக்கூடிய சுதந்திரம் நினைக்கிறாங்க. அது சுதந்திரம் இல்லை, அது வந்து ஒரு அராஜகம். அன்பெய்டு ஒர்க்காக குடும்பத்தில் வந்து செய்த வேலைகள் பெண்கள் செய்கிற மாதிரி ஆண்கள் செய்கிறது இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. இல்லை, பெண்கள் செய்யக்கூடிய வேலைகளை ஆண்கள் பகிர்ந்து கொள்ளணும். இல்லை, இப்போ தொழிலாளர்கள் அமைப்பில் தொழிலாளர்கள்ங்கிற லெவலுக்கு வந்து வேலை செய்கிறது ஒரு வகை. குடும்பங்களுக்குள்ள பொருளாதார ரீதியாக இதுக்கெல்லாம் இந்த வேலைகளுக்கு இவ்வளவு சம்பளம் அப்படிங்கிற மாதிரி கணக்குகளே இல்லாமல் அவங்க செய்யக்கூடிய வீட்டு வேலைகளையும் குழந்தை வளர்ப்பு உள்ளிட்ட பல வேலைகளையும் அன்பெய்டு ஒர்க் அல்லது நம்ம மொத்த உற்பத்தியில் கணக்கில் எடுத்துக்காத ஒரு மனநிலையோடு அதை பார்க்குறோன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி வேலைகளை குடும்பத்தில் ஆண்கள் செய்கிறதே இல்லை, பகிர்ந்து கொள்ளவே மாட்டாங்களே. ஒரு குடும்பத்தை பொறுத்த மட்டும் ஒரு ஆணோட இடங்கிறது என்னன்னா, அவர் சம்பாதிக்கலாம், அவர் வந்து அந்த ஓய்வு எடுக்கிற இடமா இருப்பார். சொல்லப்போனால் அவரை பொறுத்த மட்டும் வீடுங்கிறது அவரோட ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி. அவர் அங்கே வந்து பகிர்ந்துக்கிடுவார் மிச்ச விஷயங்களை. மற்றபடி அதை நிர்வகிக்கக்கூடியவராக பொருளாதாரத்தில் அவராக இருப்பார். பாக்கெட்டில் பர்ஸ் வச்சுட்டு இப்போது நம்ம காலத்துலேயும் கூட ஒவ்வொரு நாளும் 10 ரூபா கொடுக்கக்கூடிய கணவர்கள் இருக்கிறாங்க. அதுக்குள்ளே பார்த்துக்கோமா அப்படின்னு. மிச்ச ரூபாலாம் வச்சு நீ என்ன செய்ய போகிற? அவன் குடிப்பான், அவன் வெளியில் போய் எல்லாம் பண்ணுவான். அதை இவங்க யாரும் கேட்க முடியாது. அப்போ நல்லா தெரியுது இந்த சமூகம் இப்படி வந்து அடிப்படை அளவுலேயே பெண் குறித்தும் பெண் கல்வி குறித்தும் பெண்களுக்கான இடம் குறித்தும் ஒரு பேதத்தோடையே தான் இயங்குது. அவங்க ஒரு தளத்துலையும் ஏன் கல்வியின் வழியை வந்து இவ்வளோ வலியுறுத்துகிறோன்னா, கல்வி தான் இதுக்கான முதல் வழியை திறந்து விட்டது. அது வழியாக அடுத்தடுத்த பட்டத்தை நோக்கி போகலாம் அப்படின்னு. இப்போ இவங்க மறைமுகமாகவும் திருப்பி என்ன சொல்கிறாங்க, படிக்க வைப்பேன், வேலையெல்லாம் வாங்கி கொடுப்பேன், ஆனால் கல்யாணம் ஆன உடனே நீ அவனுக்கு கட்டுப்பட்டு அவன் வாழ்க்கை துணையாக மாறி ஒரு நல்ல பொண்ணாக நடந்துக்கோ. அது என்ன நல்ல பொண்ணு? நிகழ்ச்சியின் இந்த பகுதியை நிறைவு செய்யணும், நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்களா? அதாவது அவர் சொல்லும்போது பெண்ணுக்கான அந்த இடத்தை சொன்னார். அந்த இடத்துல ஒரு முக்கியமானது, இது ஒரு டிரான்சிஷன் பீரியட். ஆரம்பத்தில் பெண் வந்து ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் கிடையாது, அதனால் அவளுக்கு வீடு சார்ந்த வேலைகளும் வெளியில் போய் சம்பாதிக்கிற வேலையை ஆணும் செய்து கொண்டு அது ஒரு சரியான டிவிஷன் அந்த பீரியடுக்கு. ஆனால் இப்போ வந்து அறிவு சார்ந்த வேலைகள் பல இதில் தளத்தில் இருக்கும்போது இப்போதைய ஆண் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாறிட்டு இருக்கான். ஏன்னா இது பல நூற்றாண்டு பழக்கம், அவ்வளவு டக்குன்னு மாறிடாது. ஆனால் இப்போ வந்து ஆண்கள் வந்து பெண்களுடைய வேலைகளை பகிர்ந்து செய்யணுங்கிறது ஒரு பொருளாதார வசதிக்காகவாது அவர்கள் செய்யணுங்கிற அந்த எண்ணம் வந்துட்டு இருக்கு. அதை நாம சொல்லணுமே தவிர ஒரு பண்பாடுங்கிற ரீதியிலேருந்து எல்லாரையும் கட்டவிழ்த்து விட்டுறதுங்கிறது அது வேறு ஒரு நெகட்டிவான ஒரு இதை கொடுக்கும். ஆண்களுக்கும் பண்புகளை பொருத்த வேண்டுமே தவிர பெண்கள் நீங்க ஃப்ரீயா இருங்க ஆண்கள் போலவேன்னு சொல்றது வந்து ஏன்னா இந்திய ஆண்கள் வந்து சரியான பாதையில் போறாங்கன்னு சொல்ல முடியாது. அவர்களையும் ஓரளவுக்கு ஒரு டிசிப்ளின் ஒரு பொது நீதிக்கான ஒரு இடத்துல கொண்டு வந்து நிறுத்துறதுங்கிறது தான் சரியாக இருக்கும். குழந்தைகளுக்கு நன்னறிகளை போதிக்கக்கூடிய ஆசிரியர்கள் நாட்டுக்கு தேவை அப்படின்னு குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி சொல்றாரு. இன்னொரு செய்தியாக எனது குழந்தைகளே எனது ஆசிரியர்கள் அப்படின்னு ஷாருக் கான் பெருமிதமாக பேசினார். இரண்டும் ஒன்றுக்கொன்று முரணான தகவல்களா அப்படிங்கிறது ஒரு கேள்வி, அதை பற்றியும் பேசலாம். பட் நாட்டுக்கு முன் எப்போதையும் விட நமது குழந்தைகளுக்கு சகிப்புத்தன்மை, பன்முகத்தன்மை, கருணை உள்ளிட்ட நன்னறிகளை போதிக்கும் ஆசிரியர்கள் தற்போது தேவைப்படுகிறார்கள் அப்படின்னு பேசுறாரு. அதுல தான் பொலிட்டிக்கல் டோன் இருக்கா? கண்டிப்பா இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஒரு ஜனாதிபதியாக இருந்த எப்போ வந்து பொலிட்டீஷியன்ஸ் வந்து ஜனாதிபதி சேரை ஆக்குப்பை பண்ண ஆரம்பித்தாங்களோ அப்போவுமே அங்கிருந்து வருகிற ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் ஒரு பொலிட்டிக்கல் டோன் இல்லாமல் வர்றதில்லை. அப்படித்தான் அதை பார்க்க முடியும். ஆனால் இதெல்லாம் தேவையான இதை வந்து யாரும் ப்ரீச் பண்ணவே வேண்டாம். இந்திய சமூகத்துக்கு அது இயற்கையாகவே இருக்கிற ஒரு அந்த சோஷியல் ஃபேப்ரிக்லேயே அது இருக்குது. அதனால் அதை வந்து புதுசாக நீங்கள் வந்து நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கும் போதே அது பொலிட்டிக்கல் இதோடு தான் நீங்கள் சொல்லுவீங்க. அது பன்முகத்தன்மையை சொன்னாலும் சரி, செக்யுலரிசத்தை சொன்னாலும் சரி, கருணையை போதித்தாலும் சரி, நீங்கள் வந்து உங்களுடைய பார்வையோடு தான் அதை கொண்டு போய் சேர்ப்பீங்க. இயற்கையாக இருப்பது வந்து சரியான அளவில் இருக்குங்கிறது தான் என்னுடைய பார்வை. அதே அளவில் ஆரம்பத்தில் இந்த சமூகம் ஆரம்பத்தில் எப்படி இருந்ததோ அதே மாதிரியான சகிப்புத்தன்மையோட இன்னும் இருக்கு. சகிப்புத்தன்மையையோ பன்முகத்தன்மையையோ குலைக்கும் எந்த முயற்சிகளும் இல்லை.
குலைக்கும் முயற்சிகள் அரசியல் இதிலேருந்து வந்துகிட்டே தான் இருக்குது. அது எப்பவுமே பன்முகத்தன்மை நம்ம பேசும்போதே அந்த பன்முகத்தன்மைக்கான நேர்மறை விஷயங்கள் இருப்பது போல அத்தனை எதிர்மறை விஷயங்களும் அதே பன்முகத்தன்மை அளவில் வரத்தான் செய்யும். ஆனால் எப்படி எது பேலன்ஸ் ஆகுது, எது வந்து ஓவர் பவர் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த நேர்மறை விஷயங்கள் தான். நம்மளிடம் இருக்கிற அந்த பன்முகத்தன்மையை பாசிட்டிவாக பார்க்கிற அந்த தன்மை தான் நம்மளுடைய ஸ்ட்ரென்த். அதை வந்து நீங்கள் எவ்வளவுதான் பிரேக் பண்ண பார்த்தாலும் அது ஓரளவுக்கு மேலே வெற்றி பெற முடியலைங்கிறத தான் நம்ம பார்க்கணும். அரசியல் களத்தில் அவர்கள் திரும்ப திரும்ப அதை டிவைட் பண்ணுறதுக்கான ஒரு மெக்கானிசமாக அதை பார்த்தால் கூட அடிப்படையில் சமூகம் வந்து ஒற்றுமையாக இருக்குதுங்கிறத தான். இல்லைன்னா இந்தியா வந்து ஒரு ஒற்றை நாடாக இருக்கவே முடியாது. இந்த பன்முகத்தன்மையை தாங்கித்தானே நிற்குது. இத்தனை வருடங்கள் 69 வருடங்களை நாம் இது பண்ணியிருக்கோம்னா இதை தாங்கி தானே நிற்குது. இவ்வளவு பொலிட்டிக்கல் இன்டர்ஃபியரன்ஸை தாண்டி தானே நாம் நிற்கிறோம். சார் அந்த அதில் அவர் சொன்னதில் இருக்கக்கூடிய அரசியல் டோனை விட்டுட்டு நீங்கள் வந்து நன்னறிகளை போதிக்கக்கூடிய ஆசிரியர்கள் அப்படின்னு சொல்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நன்னறிகளை ஆசிரியர்கள் போதிக்கணுங்கிறது நல்லது தான். ஆனால் நன்னறிகளை பின்பற்றுவது அவசியமா, போதிப்பது அவசியமா? நன்னறிகளை யாருமே பின்பற்ற மாட்டோம் எந்த தளத்திலையும். நன்னறிகளை மாணவர்கள் வந்து வழிநடத்த மாட்டாங்க, அதை தன் வாழ்க்கை நெறியாக வச்சுக்கிட மாட்டாங்க எல்லா தளங்கள்லையும். ஆனால் நன்னறிகளை போதிச்சு என்ன ஆக போகுது? நீதி நூல்கள் குறுக்கீட்டுக்கு மன்னிக்கணும். நீங்கள் சொல்லும்போது எனக்கு நினைவுக்கு வருது பேராசிரியர் சா மாடசாமி அவர் ஒரு கட்டுரையில் சொல்கிறாரு, பொய் சொல்லாதே அப்படின்னு சொல்லி கிளாஸில் வந்து பலவிதமான விஷயங்களை சொல்லிட்டு அடுத்த நிமிஷம் சேரில் உட்காந்து நாளைக்கு பக்கத்து கிளாஸில் உள்ளவர்கிட்ட நாளைக்கு இந்த கல்யாணத்துக்காக அந்த ஊருக்கு போகிறேன் அப்படின்லாம் பேசிட்டு ஆஸ் ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர், நாளைக்கு ஒரு நாள் லீவு கொடுங்கன்னு ஒரு லீவ் லெட்டரையும் எழுதி யார்கிட்ட இவ்வளோ நேரம் பொய் சொல்லாதீங்கன்னு சொன்னாரோ அவரை கூப்பிட்டே வந்து ஆஃபீஸ் ரூமில் போய் கொடுத்துரு அப்படின்னு நாம தான் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கட்டுரையில் எழுதியிருக்காரு. அதனால போதனையை விட கடைப்பிடிப்பது அவசியம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம் இல்லையா? ஏன்னா ஒரு ஆசிரியர் இல்லை, எல்லா துறையில் இருக்கவங்களுக்கும் நன்னறி ஏற்கனவே இருக்குது. இந்தியாவிலேயே அதிக நீதி நூல்கள் எழுதப்பட்டிருக்கு. இந்தியாவில் தான் அதிகம் இருக்குது உலகத்திலேயே. அதுலேயே தமிழில் கேட்கவே வேணாம், நீதி நூல்களே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1000-2000 பக்கங்கள் இருக்குது. இவ்வளவு நீதி இருக்குது. குறள் போல் ஒரு நீதியை முதன்மைப்படுத்தின பேரிலக்கியம் இருக்குது. ஆனால் அந்த அறத்தை யாரும் பயன்படுத்த மாட்டோம். நன்னறிகளை நாம் வாழ்க்கை அறமாக கொள்ள மாட்டோம்னா வகுப்பறையில் இருந்தால் என்ன? வகுப்பறையில் கற்றுக் கொடுத்து என்ன இருப்பது? அதே நேரத்தில் நன்னறிகளை போதிக்க வேண்டியதுங்கிறது ஆசிரியர் பணியினுடைய அடிப்படை. அவர்கள் அந்த ஆசிரியர் பணிக்கு உட்படும் போதே அவர்களுடைய முதல் செயல்பாடே ஒரு நல்ல நெறியை, நல்ல அறத்தை, நல்ல கல்வியை தான் மாணவனுக்கு புகட்ட போகிறாங்கிறது. அது ஆசிரியர் பணியினுடைய இயல்பு. இன்றைக்கி நம்ம அதை வலியுறுத்துகிற இடத்துல இருக்கிறோம் அப்படின்னாலே நன்னறி எங்கே போயிடுச்சு, ஏன் போச்சு? இன்னொன்று அது வகுப்பறையிலேருந்து போய் எவ்வளோ காலமானது? அப்போ என்ன இருக்குது அப்படின்னா இதை நாம் முன்னுதாரணங்கள் வழியாக சொல்ல முடியல. இன்றைக்கி ஒரு நன்னறியை ஆசிரியர் வகுப்பறையில் நடத்தும் போது அவன் முதல்ல கேட்பான், இதுக்கு அடையாளமாக இருக்கிற ஒருத்தரை காட்டுங்க, ஏதாவது ஒரு துறையில் காட்டுங்கன்னு சொல்லுவோம். முன்னாடி நம்மளால் காட்ட முடியும். நம்ம வந்து உதாரணங்களை சொல்லுவோம், முன்னுதாரணமான மனிதர்களை சொல்லுவோம். அவர்கள் நம்ம சமகாலத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாங்கன்னா அவங்க நம்ம போன்ற மனிதர்கள் தான். ஆனால் வாழ்க்கையில் இந்த அறத்தை கடைபிடித்தாங்க பாருங்கள் அப்படின்னு அவர்களை சொல்லி அந்த அறத்தை, நெறியை மாணவனுக்கு சொன்னாங்க. இன்றைக்கி ஆசிரியருக்கு இருக்கிற நெருக்கடியே அவர் எந்த நன்னறியை சொன்னாலும் வகுப்பறையில் அதுக்கு உதாரணம் சொல்கிறதுக்கு மனிதர்கள் இல்லை. இருந்தால் ஏதாவது ஒரு புராண கதாபாத்திரத்தை சொன்னால் அவன் சொல்கிறான் அது புராணம் தானே, நிஜமான மனிதர்களை சொல்லுங்கள். இன்னொன்று நம்ம காலகட்டத்தில் அவன் படிக்கிற செய்தித்தாள்களில், ஊடகங்களில் எதுலேயும் நன்னறிக்கு எந்த முக்கியத்துவம் கிடையாது. ஒரு 32 பக்கம் வரக்கூடிய ஒரு நியூஸ் பேப்பரில் ஒரு நன்னறி கருத்து கூட கிடையாது. அப்போ அவன் என்ன நினைப்பான், நான் படிக்கிற பேப்பரில் இல்லை, என் வாழ்க்கையில் இல்லை, என்னோட சூழலில் இல்லை. ஆனால் இதை எதுக்கு சார் எனக்கு வகுப்பறையில் மட்டும் கொண்டு வந்து சொல்லித்தரீங்க? வகுப்பறையில் சொல்லி கொடுத்தா நான் என்ன பண்ணுவேன், பரிச்சை வைக்கிறீங்களா வேணால் எழுதிடுவேன். ஆனால் அதை வாழ்க்கையில் கடைப்பிடிக்க மாட்டேன். அப்போ நம்ம இதை முதல்ல அவங்க கற்றுத்தர வேண்டியதுன்னா ஆசிரியர்களுக்கு நல்லது தான். ஆனால் எல்லா துறைகளுக்குமே நன்னறியை நாம் கடைபிடிக்க வேண்டியது அவசியம். அதை கடைபிடிக்கிற முதல் மனிதராக தானே இருக்கணும் இல்லையா? யார் ஒருவர் வந்து இதை சொல்கிறாரோ அவர் தன்னுடைய வாழ்வினுடைய சில நன்னறிகளை எடுத்து காட்டலாம். பொதுத்தளத்தில் அது இல்லாமல் போயிட்டு வகுப்பறையில் கல்வி நிலையங்களில் மட்டும் நன்னறியை போதிக்கப்பட்டு ஒன்றும் வந்துடாது. அன்பிரிட்ஜபிள் கேப் பிட்வீன் ப்ராக்டிஸ் அண்ட் ப்ரீச்சிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களே, அதே மாதிரி சொல்வதற்கும் செய்வதற்கும் இடையில வந்து ஒரு இடைவெளி இருக்கும்போது நன்னறிகளை போதிக்கக்கூடிய ஆசிரியர்களால் மாணவர்கள் வந்து பெரும் பலன் பெறமாட்டார்கள் அப்படின்னு அவர் சொல்றதுலேருந்து புரிஞ்சுக்கலாம். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அந்த கருத்தை, எப்படி பார்க்குறீங்க? அதே தான், அதில் மாற்று கருத்துக்கு இல்லை. ஆரம்பத்திலே சொன்னது தான், ஃபேக்கல்ட்டிங்கிறது இங்கே மிகப்பெரியதா. ஒரு ஆசிரியர் தினம் நம்ம ஆசிரியர் ஆயிட்டதுனாலேயே ஆசிரியர்களை கொண்டாட முடியுமான்னு ஒருத்தர் என்னோட இதில் பதிவில் கேட்டிருந்தார். அதே தான், ஒருவர் ஆசிரியர் பதவியில் இருப்பதனாலேயே அவர் கொண்டாடப்பட வேண்டியவரானா இல்லை.
அந்த பதவிக்காக தன்னை தயார்படுத்தி கொண்டவரா, தன்னை முழுமையாக அதற்கு ஒரு உள்ளார்ந்த நேர்மைங்கிறது வேணும் இல்லையா? அது வந்து யாரிடம் இருக்கிறதோ அவர்கள் மக்களால் நீங்க ப்ரொமோட் பண்ணவே வேண்டாம், அவர்கள் கொண்டாடப்படுவார்கள். ஆக ஒரு நல்ல விஷயத்தை ரிசீவ் பண்ணக்கூடிய மனநிலையில் தான் எல்லா மக்களும் இருக்கிறாங்க. அவர்கள் ப்ராக்டிஸ் பண்றாங்களா இல்லையா, ஒவ்வொரு தனி மனிதனும் ப்ராக்டிஸ் பண்றானான்னு இல்லை. ஆனா அவன் வந்து ஒரு ஆளை வந்து ஒரு உயரத்துல வைத்து பார்க்கணும் அப்படின்னா அவர்கிட்ட ஒரு உள்ளார்ந்த நேர்மை இருக்கணும். அவர் எதை சேர்ந்தவராகவும் இருக்கலாம், எந்த பணியை செய்தவராகவும் இருக்கலாம். ஆனா அவர்கிட்ட ஒரு உள்ளார்ந்த நேர்மை இருக்குங்கும் போது அந்த நேர்மைங்கிறது வந்து அவரை ஒரு உயரத்தில் வைக்கிறது, ஒரு பெடஸ்டல்ல வைக்கிறது. மற்றவர்கள் எல்லாம் அவர்களை கொண்டாடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆக என்றைக்குமே வந்து பாசிட்டிவ் விஷயங்களுக்கு ஒரு அறத்திற்கு என்றைக்குமே வந்து பெரிய அளவில் வரவேற்பு இருக்குது. ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் எல்லாருக்கும் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா எல்லா இடங்களிலும் அவரவருக்கான அந்த பிழைப்பு வந்து முன்னால் வந்துடுது. ஆக பிழைப்புக்காக சுற்றி இருக்கிற அறமே இல்லாத ஒரு இதில் நானும் பிழைக்கணும் அப்படின்னா நானும் அறத்தை விட்டவனாகத்தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழல் வரும்போது யார் அதை தாண்டி ஒரு வில் பவரோன்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு என்றைக்குமே அந்த சிம்மாசனம் காத்திருக்கிறது. மக்கள் அதில் தூக்கி வைக்க ரெடியாக தான் இருக்கிறாங்க. சொல்ற விஷயங்களை பின்பற்றணும். அது இல்லாம மாணவர்கள் வந்து முன்னோடிகளாக ஆசிரியர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள்ங்கிறத புரிஞ்சிக்க முடியுது. அதே சமயம் நன்னறிகளை போதிக்கும் ஆசிரியர்கள் நாட்டுக்கு தேவை அப்படின்னு அவர் சொல்றதுக்கு பின்னாடி அந்த வகுப்பறை பற்றிய ஒரு பார்வையும் வெளிப்படுது அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க நிகழ்ச்சியினுடைய முதல் பகுதியில் சொல்லும்போது சொன்னீங்க, வகுப்பறையில் இருக்கக்கூடிய ஜனநாயகம், வகுப்பறையில் மாணவர்களிடத்திலிருந்து படைப்பாற்றலை வளர்க்கக்கூடிய சூழலை கொடுக்குறோமா அப்படின்னு கேட்டீங்க. இது நன்னறிகளை போதிக்கும் அப்படின்னா அது வந்து ஒரு வழிப்பாதையாக மாறிடுது. ஆமாம், ஏன்னா இப்போ நன்னறிகளே அவர் போதிக்கிறதா இருந்தால் முதல்ல ஒரு ஆசிரியர் எந்த வகுப்பில் நன்னறியை போதிப்பார்? அப்படி ஒரு வகுப்பு கிடையாது. நான் படிக்கிற காலத்தில் எனக்கு மாரல் அப்படின்னு ஒரு நன்னறிக்கான வகுப்பு இருந்தது. அந்த வகுப்புக்கு ஒரு 45 நிமிடம் ஒதுக்கி அந்த வகுப்பில் ஏதாவது நீதி நூல்களை சொல்லுவாங்க, கதைகள் சொல்லுவாங்க, இன்னும் சொல்லப்போனால் முக்கியமான ஆழிமொழியை அறிமுகப்படுத்துவாங்க. இன்றைக்கி அப்படி ஒரு சாத்தியமே இல்லை. சரி, அது மீறி போதிக்கிறதுனா என்ன? அவர் வந்து யாராவது ஒருவர் சொன்னதை வகுப்பறையில் சொல்வதா என்ன? விவாதிக்கிறதானே. இப்படி ஒரு நன்னறியை நாம் பின்பற்றணும்னா அதை மாணவர்களோட விவாதிக்கணும். பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு இப்போ நீங்கள் ஒரு நெறியை சொல்கிறதா இருந்தால் அது குறித்து அவங்களோட விவாதிக்கணும். பொய் சொன்னால் என்ன, சொல்லலாமா கூடாதா, சொல்லலான்னா ஏன் சொல்லலாம், சொல்லக்கூடாதுன்னா ஏன் சொல்லக்கூடாது. அப்போ அவன் உடனே என்ன கேட்பான், இது என் வாழ்க்கைக்கு ஏன் பயன்? ஒரு அறநெறியினுடைய நோக்கமே வாழ்வை மேம்படுத்துறதுதான்னா எனக்கு என்ன பயன் அப்படின்னு கேட்பான். இன்னொன்று, இப்படி வகுப்பறையை நாம் எப்போவுமே ஆசிரியர் சொல்லி மாணவர் கேட்கக்கூடிய ஒற்றை வழியாக வச்சுருந்தோன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கேட்டுக்கிடுவாங்க, வெளியில் போனோடனே மறந்துடுவாங்க. ஏன் அப்படின்னா அவங்கள பொறுத்த மட்டும் அங்கே கேட்க வேண்டியது இருக்குது. அப்போ அவங்க வந்து இப்போ நம்ம பெட்ரோல் பங்கில் எல்லாம் போனீங்கன்னா தெரியும், அவங்க என்ன பண்ணுவான் அப்படின்னு சொன்னால் அந்த இதை நம்ம காரோட இதை தூக்கிட்டு பம்ப் அப்படி தூக்கி வச்சு ஒரு பம்ப் பண்ணுவான், ஒரு 2 லிட்டர் முடிஞ்சோடனே மூட்டிடுவான். நம்ம என்ன செய்கிறோம், மாணவர்களுடைய தலையை ஓப்பன் பண்ணி உள்ளுக்குள்ளே 2 லிட்டரு மேக்ஸு 2 லிட்டரு சயின்ஸுன்னு போட்டுட்டு மூடிடுறோம். அவ்வளோ எளிது இல்லையே கற்றுக் கொடுக்கறது. கற்றுக் கொடுக்குறதுங்கிறது ஒரு உரையாடல். இன்னும் சொல்லப்போனால் நிறைய நேரங்களில் மாணவருடைய அடிப்படை கேள்விகளுக்கு பதில் சொல்லணும். நெறி சார்ந்த விஷயங்களை கற்றுத்தர்ற ஆசிரியருக்கு நெருக்கடி உண்டாகும். ஏன்னா அவர் பன்முகத்தன்மையை பேசும்போது அவர் மதம் சார்ந்த அடையாளங்கள் நம்பிக்கை உள்ளவரா, இறை நம்பிக்கை உள்ளவரா, அறிவியலை நம்புகிறாரா, அது சார்ந்த நிலைப்பாடை அவர் எடுப்பதா இருந்தால் அவர் எந்த அளவுக்கு அதை வந்து பகுத்தறிவின் துணை கொண்டு எடுப்பார், இந்த கேள்வியெல்லாம் அந்த ஆசிரியருக்கு உண்டாகும். அப்போ வகுப்பறை ஒரு விவாத அறையாக மாறும். விவாத அறையாக மாறுனா என்ன ஆகும்னா அதில் சார்ந்தும் விலகியும் மாணவர்கள் பங்கேற்பாங்க, அது வழியாக தான் பேசுவாங்க. இப்படி பேசுவதுக்கான சூழல் முன்னாடிலாம் இருந்தது, இல்லைன்னு சொல்லலை. முன்னாடி கல்வி புலத்தில் இதுக்கான விவாதம் இருந்தது, இடம் இருந்தது, அப்படி தான் கற்றுக்கொண்டுதாங்க. இப்போ என்னென்னா அதை நம்ம நெறிப்படுத்திறோம்னு சொல்லிட்டு அது கழுத்தை கொஞ்சம் கொஞ்சமாக நெரிச்சிட்டோம். வகுப்பறையில் எதுவும் பேசக்கூடாது. ஒரு நல்ல ஆசிரியரோட இன்னைக்கு இருக்கிற அடையாளமே என்னென்னா, இவர் பாடத்தை தவிர எதையும் பேச மாட்டார் சார்ன்னு. அது நல்ல அடையாளம் இல்லை. அவர் பாடத்தை மட்டும் பேசுகிறாரு, பாடத்தை மட்டும் கற்றுக் கொடுக்குறாருன்னா அது அவரோட ஒரு சிறப்பம்சம் தான். அவர் ஒரு முழுமையான ஆசிரியராக இருந்தால் அது சார்ந்த விஷயங்களை விவாதிக்கத்தானே செய்யணும். இது மீண்டும் அடிப்படையான சில ராமகிருஷ்ணன் சொல்றது வந்து மீண்டும் அடிப்படையான சில கேள்விகளை எழுப்புது. இது எப்போவுமே வந்து விசுவாசத்துக்கும் ஜனநாயகத்துக்கும் இடையில உள்ள முரண் வந்து எல்லா இடங்கள்லையும் முக்கியமாக நிற்குது. ஆசிரியர் சொல்வதை அப்படியே கேள் அப்படிங்கிற ஒரு போதனைக்கும் எல்லாவற்றையும் கேள்விகள் அப்படிங்கிற ஒரு போதனைக்கும் இடையில உண்டான சிக்கல்கள் வந்து வகுப்பறைகள்லயும் இருக்கு. நீங்க அவர் சொல்ற மாதிரி வகுப்பறையில வந்து ஒரு விவாதத்துக்கான களத்தை ஏற்படுத்தி கொடுத்தால் அதன் மூலமாக கற்றுக்கொண்ட விஷயங்கள் வந்து என்னைக்கும் மறக்காமல் அப்படியே பதிஞ்சு நிற்கும், வாழ்க்கையில் கடைபிடிக்கிற மாதிரி இருக்கும்.
ஆனால் வெறும் போதனையாக இருக்கக்கூடிய நான் சொல்கிறேன் நீ கேளு, நான் சொல்கிறேன் நீ நம்பு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து எவ்வளோ தூரம் எடுபடும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்லை, அந்த மாதிரி எடுபடாது. இன்டராக்டிவ் செஷன் தான் என்றைக்குமே சரியாக இருக்கும். எப்போவுமே டீச்சர் ஒரு பாடத்தை, அது சயின்ஸாகவே இருக்கட்டும், அதை வந்து அவர் சொல்லுறதையும் நாம் அப்படியே நோட்ஸ் எடுக்கிறதும் கேட்கறதுமாக இருந்தால் அது வந்து ஓரளவுக்கு மேலே புரியாது. அதையே உங்களுக்கு புரியாது, நீங்கள் கேளுங்க, இல்லை இதில் உங்களுக்கு மாற்று கருத்து இருந்தால் சொல்லுங்கங்கும் போது, ஒரு சயின்ஸுக்கே அப்படிங்கும்போது மற்ற எல்லாவற்றுக்கும் அந்த மாதிரியான ஒரு இன்டராக்டிவ் செஷன் தான் கல்விங்கிறதை கல்வியாக கற்றுக்கொள்வதற்கான ஒரு அடையாளம். ஆனால் இன்றைய இதில் வந்து அந்த கிளாஸ் ஹவர்ஸ் ஆகட்டும், அதில் இருக்கிற பாட சுமைகள் ஆகட்டும், அதை தாண்டி இந்த மாதிரியான ஒரு இன்டராக்டிவ் செஷனுக்கு வழி இல்லைங்கும் போது எல்லா ஸ்கூல்ஸ்லையும் இல்லை, சில ஸ்கூல்ஸில் இன்னும் கூட இருக்குது. ஒரு பார்லிமெண்ட், மார்க் பார்லிமெண்ட்னு ஒன்று கொண்டு வருவாங்க. அதில் வந்து பல விஷயங்களை ஸ்டூடெண்ட்ஸே கிரியேட் பண்ணுவாங்க, அதில் பேசுவாங்க. அதில் வந்து யார் தேர்தல் நடக்கும், அதில் வந்து பிரசிடென்ட் எலெக்ட் ஆவாங்க, சிஎம் எலெக்ட் ஆவாங்க, இல்லை பிரைம் மினிஸ்டர் எலெக்ட் ஆவாங்க, அந்த மாதிரியான ஒரு அதில் எல்லா பிரச்சனைகளும் பேசுவாங்க. அப்போ ஸ்டூடெண்ட்ஸுக்கு எந்த அளவில் அது போய் சேர்ந்துருக்குதுங்கிற அவர்களுடைய சிந்தனை குறித்த ஒரு இதை வந்து நாம் கிரேட் பண்ண முடியும். அந்த மாதிரியான ஒரு சிஸ்டம் உங்களால் பாடத்திட்டத்தை அந்த ஸ்கூல் ஹவர்ஸில் சொல்லிக் கொடுக்க முடியலைன்னா வீக்கெண்டில் இந்த மாதிரியான ஒரு வீக்லி செஷன்ஸ் நடத்துங்க. ஒரு அசம்பிளி மாதிரியோ பார்லிமெண்ட் மாதிரியோ ஒரு இதை செயல்பட, அதில் சமூக பிரச்சனைகள்லேருந்து அரசியல் பிரச்சனைகள்லேருந்து எல்லாவற்றையும் அங்கே பேசுங்க. அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எம்பவர் ஆகும். ஆனால் நாம் எஜுகேஷனை என்ன மாதிரி கொடுக்கணுங்கிற ஒரு ஐடியாவே இல்லைங்கிறது தான் இன்றைக்கி பார்க்கணும். எல்லாமே நாம் வேலை சார்ந்து, பணி சார்ந்து, ஒரு பொருளாதாரம் சார்ந்து தான். ஆக ரோபோஸ் மாதிரி உருவாக்கிக்கிட்டு இருக்க ஒரு கல்வி திட்டம் நீங்கள் அதையும் வச்சுக்கணும். ஏன்னா பிழைப்பை தாண்ட பசித்த வயிறுக்கு உணவு விட்டால் தான் அடுத்த சிந்தனையே வரும். அப்போ உங்களுக்கு இந்த சம்பாத்தியம்ங்கிறது முக்கியம். அதே சமயம் சிந்தனையும் வளர்க்கணும்னா நீங்கள் ஸ்கூலில் இந்த மாதிரியான விஷயங்களை பெரிய அளவில் ப்ரொமோட் பண்ணணும். எல்லா ஸ்கூல்ஸ்லையும் இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் இருக்கணுங்கிறதும் முக்கியம். கல்லூரிகளில் பள்ளிகளில் போய் பேசும்போது உடனடியாக இந்த மாதிரி வகுப்பறை ஜனநாயகத்தை பற்றி பேசும்போது, வகுப்பில் வந்து மாணவர்களை பேச விடுங்கன்னு சொல்லும்போது உடனடியாக ஆசிரியர்கள்ட்ட வரக்கூடிய ரியாக்ஷன் வந்து சிலபஸை எப்போ முடிக்கிறது அப்படிங்கிறது தான் அப்படின்னு சொல்லி மாடசாமி தன்னுடைய கட்டுரையில் சொல்கிறார். பல கட்டுரைகள் எழுதியிருக்கிறார் இது தொடர்பாக. அதில் சொல்கிறாரு. நீங்கள் அந்த கேள்விகளுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? உண்மை. ஏன்னா அது வந்து இப்போ நம்ம ஒரு ஆண்டுக்கு அவங்க ஆசிரியர்கள் மீது ஒரு பெரிய சுமை இருக்குது. இன்னொன்று அவர்களுக்கு கூடுதல் சுமை இப்போ என்ன வந்திருக்குன்னா, எல்லா மாணவர்களையும் அவங்க தேர்ச்சி பெற வைக்கணும் 100%. அதில் மாநிலத்தில் முதல் மாணவர்களாக அவர்களை உருவாக்கணும். அப்புறம் அவங்கள வந்து என்னன்னா, இந்த ஆசிரியர்கள் பலவேறு விதங்களில் திருப்பி ஒரு பரீட்சை நடத்தி திருப்ப எழுத வச்சுன்னு இவங்க மேலே, ஆசிரியர்கள் மேலேயும் இந்த பழு இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. சுமை வந்து அவங்க மேலேயும் திணிக்கப்பட்டது. அந்த கட்டாயத்தை நம்ம ஏன் குறைச்சி கொள்ளலாம் தானே? ஒரு மாணவன் ஒரு ஆண்டுக்கு எவ்வளோ படிக்கணும்? அப்போ நம்ம அடிப்படை கேள்விக்கு தான் வருவோம். கல்வினா அது யாரால், யாருக்கு, எதுக்காக கற்றுக் கொடுக்கப்படுது? அந்த அடிப்படை கேள்விக்கு தான் நம்ம திரும்பி போனோம். ஒரு கல்வி ஒருவருக்கு வழங்கப்படுகிறதுனா யார் வழங்குகிறார், யாருக்காக வழங்குகிறார், எப்படி வழங்குகிறார்? இந்த மூணுலேயும் நமக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன அப்படின்னா, நாம் கல்வி வழங்குகிற அடிப்படையிலேயே ஒன்று வச்சுருக்கிறோம். கல்வி வழங்குறதுங்கிறது இல்லையாக அறிவை உண்டாக்க போகிறோமா, ஆளுமையை உண்டாக்க போகிறோமா, வேலைவாய்ப்பை மட்டும்தான் முதன்மைப்படுத்த போகிறோமா, அல்லது இதெல்லாம் ஒன்றிணைந்த ஒருவனுடைய ஆளுமையும் உருவாக்கி அவனோட அறிவுத்திறனையும் வளர்த்து அவனுக்கான வேலை வாய்ப்புகளையும் உருவாக்கக்கூடிய ஒன்றிணைந்த முறையை கடைபிடிக்க போகிறோமா? இதில் நமக்கு ஏதாவது ஒரு தீர்மானமான கொள்கை இருக்கா? இல்லை. நாம் என்ன வச்சுருக்கிறோம் அப்படின்னா, இந்தந்த வகுப்புக்கு என்னென்ன கற்றுக் கொடுக்கலாம், இந்த பாடப்பிரிவுகளை பயன்படுத்தலாம், இவ்வளோ பாடங்கள் வச்சுருக்கலாம். சரி, அந்த அவன் படிக்கிற பாடமாக தான் அவன் வாழ்க்கையோட தொடர்புடையதாக இருக்கா? இல்லை. அப்போ நமக்கு அடிப்படை பிரச்சனையே ஆசிரியர்களையும் நம்ம மாணவர்களைப் போலவே தான் வைத்திருக்கிறோம். ஆசிரியர்களுக்கு இருக்கிற, மாணவர்களுக்கு இருக்கிற ஒரு சுமை ஓரளவுனா அதே சுமை ஆசிரியர்களுக்கு இருக்குது. அப்போ இது இருந்து ரெண்டு பக்கமே, இந்த மாடை ரெண்டு பக்கமும் வண்டியில் போட்டுட்டு ரெண்டுக்கும் இது மாட்டி விட்டுற மாதிரி ரெண்டு பக்கமும் இணையாக வந்து சுமையை அமைத்திடுறாங்க. கல்வியை யார் தர்றாங்க, யாருக்காக தர்றாங்க, எதற்காக தர்றாங்கன்னு கேட்குற கேள்விக்கு பின்னால் இன்னும் பெரிய விவாதத்துக்கான பொருள் அடங்கி இருக்குது. இந்த நிகழ்ச்சியில் இதுக்கு மேலே தொடர்ந்து பேசுறதுக்கு நேரம் இல்லாதனால நிறைவு செய்யலாம். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.